நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போல ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அதுவும் டைரக்ட்டா அமெரிக்கா, ரஷ்யா அப்படிங்கிறதுல பேச்சுக்கள் இருக்கு. இந்த சமயத்துல இருதரப்புலயும் மேசிவா பில்டப் ஆயிட்டே இருக்காங்க. 2வது ரஷ்யா களத்துல முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் உக்ரைனை பொறுத்தவரைக்கும் ஆளுங்கள எந்த அளவுக்கு தீவிரமா பிடிக்க முடியுமோ, அதை இறங்கி செஞ்சுகிட்டு இருக்காங்க. சைடுல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். வோல்னினோ பிளாஸ்ட்ல எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவு தான். இதுல என்னன்னா, உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ரஷ்யா தாக்குதல் பண்ணதுனால பெண்கள் படுகாயம் அடைந்து விட்டனர். ஆ பெண் குழந்தைகள் இறந்து விட்டனர். இப்படிங்கிறது போல வந்து பண்ணா ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா, இவங்க நாட்டுல இவங்களோட ராணுவ வீரர்கள், இவங்களோட மக்களையே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ட்ரீட் பண்றாங்க சூப்பரா அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவுகள்லாம் பார்க்கும்போது தெரியுது. ஹஸ்பண்ட வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்சிட்டு போயிட்டாங்க டிசிசி எம்ப்ளாயீஸ். அந்த அம்மா கார் ரூஃப் மேல ஏறி அப்படியே உட்காந்துக்குச்சு. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா, வேகமா போயிட்டு இருக்கு. ஸ்லோவா கூட அவர் அந்த வண்டி ஓட்டுற டிசிசி எம்ப்ளாயி ஸ்லோவா கூட போல. ஏன்னா அப்பதானே கீழ மாறி மாறி விழுவாங்க. ஸோ இத பார்க்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்லாம் வேகமா வந்து அந்த டிசிசி எம்ப்ளாயி மறைச்சு, அந்த இடத்துல நின்னு காப்பாத்தி விட்டுருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. பட் ஆனா, அதுக்கப்புறம் அந்த ஆள பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற போல செய்திகள் வருது. ஸோ எந்த அளவுக்கு பெண்கள் தன் ஆண்களை காப்பாத்துறதுக்கு போராட வேண்டியதா இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவா தெரியுது. அதாவது வரக்கூடிய காலங்கள் பெண்கள் தான் ஆண்கள காப்பாத்தணும். பெண்கள இதா பார்த்துக்குங்கப்பா. வீடியோலாம் சேவ் பண்ணி வச்சுக்கங்க. பார்த்துக்கங்க. பெண்கள் தான் காப்பாத்த வேண்டிய கால சூழல் எதிர்காலத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல. அடுத்தது உக்ரைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேக் சைட்லேருந்து வந்து அதாவது இப்பலாம் ஒருத்தர பிடிக்கிறதுக்கு 6, 7 பேர்த்துக்கு மேல தான் இருக்காங்க டீமா. ஒரு ஆள பிடிக்கிறது. சைக்கிள்ல ஒரு நபர். ஏன்னா சைக்கிள் ஓட்டுறாரு அப்படின்னா, சைக்கிளிஸ்ட் அப்படின்னாலே கொஞ்சம் வாட்ட சாட்டமா தான் இருப்பாரு. சமாளிச்சுருவாரு. ஸோ டிசிசி எம்ப்ளாயீஸ் அப்படின்னாலே வத்தலும் தொத்தலுமா இருக்கக்கூடிய நபர்கள். அதனால தான் ஒரு ஆள பிடிக்கிறதுக்கு 10 நபர்கள் தேடுறாங்க. டிசிசி எம்ப்ளாயீஸா கொண்டு போய் ஃப்ரண்ட் லைன்ல விட முடியாது. அப்படிங்கிறதுக்கான சரியான ஒரு விஷயம் இந்த வீடியோலாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. ஸோ ஒரு நபர புடிச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ இது போல வந்து பண்ணா தொடர்ந்து உக்ரைனுக்குள்ள வேட்டையாடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்கள. பிடிச்சு ட்ரெய்னிங் பண்ணி நாட்ட பாதுகாக்க வைக்கிறதுக்கான ட்ரெய்னிங் தான் குடுக்குறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. இல்ல வேற ஏதாவது எடுத்துடுறாங்களா பார்ட்ஸ் கீட்ஸ் என்னன்னு தெரியல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுக்கு தான் இப்படி புடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு தெரியல. இவங்கள புடிச்சிட்டு போய் துப்பாக்கி குடுத்தா திருப்பி சுட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? துப்பாக்கி விட்டு ட்ரெய்னிங் பண்ணும்போது ட்ரெய்னிங் பண்ணக்கூடிய மிக முக்கியமான நபர்கள சுட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? எது எப்படியோ ஒருத்தர் கூட உக்ரைன்ல அப்படி செய்றதில்ல போல தெரியுது. இல்ல உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ மட்டும் கழட்டிட்டு வெளிய விட்டுறாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ என்ன நடக்கும்னு அது வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்ப ரஷ்யா தாக்குதல். தினந்தோறும் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பல பகுதிகள் தாக்குதல் பண்றாங்க. அதுவும் குறிப்பா லாஜிஸ்டிக் சென்டர்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஹப் இது எல்லாத்தையும் குறி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா? இப்ப திரும்பவும் ரஷ்யா இந்த ஜாப்ரோசியால இருக்கக்கூடிய கோச் சென்டர் இந்த பஸ் டிப்போ இருக்கும் இல்லையா? ஸோ அது மேல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இதனால 20 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்துட்டு இருக்கு. இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கும்போது 20 அப்படிங்கிற வருது. 9 நபர்கள் இடிபாடுக்குள்ள சிக்கியிருக்கலாம் அப்படிங்கிற செய்திகளும் வந்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது போல. ஏன்னா இது போல தாக்குதல்கள் அப்படிங்கிறது வந்து பண்ணா வீரியம் அடைஞ்சிட்டு இருக்கு. அடுத்தது களத்துல தான் பெருமளவுல தாக்குதல் நடக்கு. இதுல பெலோசர்க் பகுதியில அதிகப்படியான ட்ரோன்கள் தாக்குதல் பண்ணியிருக்குது. டொனஸ்க் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட். ஸோ இங்க தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா ஸ்ட்ராங் பண்றதுக்கு ஏதுவா நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது ஆகஸ்ட் 10 மிக பெருமளவுல இந்த டொனஸ்க் ரீஜன்ல தாக்குதல் நடந்திருக்கு. இதுல பக்ரோஸ்க் டிஸ்ட்ரிக்ட் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள். ஏன்னா பக்ரோட் டிஸ்ட்ரிக்டோட சென்டர்லயே வந்து பண்ணா சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஸோ அவங்க வீரர்களுக்கு ஏதுவா சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் இந்த ஸ்வாப்பிங் முன்னாடி நடந்துட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய வீரர்களை பத்திரமா வந்து பாத்தீங்கன்னா பின்ன ரொட்டேட் பண்றதுக்காக எடுத்துட்டு முன்னாடி வந்து புது வீரர்களை கொண்டு வந்து விட்டுருவாங்க உக்ரைன். 2வது சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆயுதங்கள், மெடிக்கல் சப்போர்ட் இது போல கொடுக்க முடியும். ஸோ அதனால இந்த பக்ரோஸ்க் சுத்தி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக பெரும் அளவில் இது போல எங்கேயாவது பேஸ் வச்சுக்கிறாங்களான்னு பார்த்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ஷக்கோஹோ அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ இதுல வந்து பண்ணா ரஷ்யா ஹெவியா அட்டாக் பண்ணதுனால 31 வீடுகள் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது கிரமடாஸ்க் பகுதி. இந்த கிரமடாஸ்க் அப்படின்னாலே லிமன். ஸோ இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், பிரைவேட் ஹவுஸ் இது போல தனிநபரோட ஒரு வீடு இது போல இடங்கள்லாம் தாக்குதல் பண்ணதுனால ஒரு நபர் இறந்திருக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல வருது. எல்லா பகுதிகளிலும் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தினந்தோறும் ஒரு பகுதிகளில் அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்கை ரஷ்ய தரப்பு வந்து எலிமினேட் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் களத்துல ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில். அது மட்டும் இல்லாமல் ஒடசால ஒரு பில்டிங்ல தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அங்க இருக்கக்கூடிய நபர்களை ஃபயர் ஃபைட்டர்ஸ் காப்பாத்துறாங்க அப்படின்னு வருது. ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு விஷயம் தான். இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு உக்ரைனியன் சாட்டையே இல்லைங்களே அப்படிங்கிற சொல்றாங்க.
சமீபத்துல கூட அமெரிக்கால தீ விபத்து ஏற்பட்டது. துருக்கியில தீ விபத்துகள் இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எர்த்குவேக் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது போல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, காட்டுத் தீலாம் ஏற்படுது அப்படின்னா, ஃபயர் ஃபைட்டர்ஸ்ங்கிறவங்க ரொம்ப முக்கியம். அவங்க முன்னாடி போயி, அவங்க உயிர துச்சமா மதிச்சு, அங்க இருக்கக்கூடிய மக்கள மீட்டெடுப்பாங்க. அவங்க உயிர பணயம் வச்சு அங்க இருக்கக்கூடிய மக்கள மீட்டெடுப்பாங்க. அது தான் நாட்டுக்கு அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப இதா செய்வாங்க. சிறப்பா செய்வாங்க. ஸோ இது போல நபர்கள் எல்லாத்தையும் ரீடைரக்ட் பண்ணி உக்ரைனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா ஹெவியா அட்டாக் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பகுதிகள காப்பாத்தணும். ஸோ அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஃப்ரண்ட் லைனுக்கு போறதுனால, ஃபயர் ஃபைட்டர்ஸ் அதிகப்படியா தேவை. ஆனா போருன்னு ஒரு நாடு என்டர் ஆகுதுன்னா, ஃபயர் ஃபைட்டர்ஸ்ங்கிறவங்க நம்ம பேசவே மாட்டோம் அவங்கள பத்தி. ஆனா அவங்களோட அ யூஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அளவில்லாத ஒரு விஷயம். ஸோ அப்பேற்பட்ட ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா தேவை. உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம இந்தியா, பாகிஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பன்ஸ், ரஷ்யாவோட வெப்பன்ஸ் அப்படி இப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா, அந்த வெப்பன்ஸ்லாம் என்னதான் பயன்படுத்தி நம்மள பாதுகாப்பு செஞ்சிருந்தாலும், ஃபர்ஸ்ட்டு ராணுவ வீரர்கள் எப்படி நின்னு தடுக்குறாங்களோ, செகண்ட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமா இவங்களோட பங்கும் இந்த பிரச்சனையில இருந்திருக்கும். ஆனா, இவங்கள பத்தி நம்ம பெருசா பேச மாட்டோம். அத பத்தி அவங்க கண்டுக்கவும் மாட்டாங்க. அவங்களோட வேலைகள அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஹீரோஸ் தான் இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிற நாடுகள்லேருந்து உக்ரைனுக்குள்ள வந்துடுறாங்க. அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நாடுகள் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்களும் இங்க வந்து அந்த வேலைகள சிறப்பா செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதனால தான் ஃபயர் ஃபயர் ஹவுஸஸ் எல்லாத்தையும் ரஷ்ய தரப்பு இருந்து அடிக்கிறாங்களா? அதுவும் இங்க ஃபயர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு, அது தண்ணி அடிக்கக்கூடிய வண்டிகள்னு சொல்லிட்டு, அந்த வண்டியில தான் ஆயுத கடத்தல்களே நடக்குது அப்படிங்கிற போல ரஷ்யா சில வண்டிகள்லாம் புடிச்சு காமிச்சிருந்தாங்க. அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்ணி சில பகுதிகள் பிடிக்கும்போது, இந்த பக்ரோவ்ஸ்க் புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பிடிக்கும்போது, இது போல ஃபயர் ஃபைட்டர்ஸ் வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கியிருந்தது. ஸோ அது எப்படி ஃபயரா மாடிஃபை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள நம்ம பார்த்திருப்போம். ஸோ இது போல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்துகிட்டு தான் இருக்கு. எது எப்படியோ பல நாடுகளும் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில இன்வால்வ் ஆயிருக்காங்க. டைரக்ட்டா இல்ல இன்டைரக்ட்டா இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஸோ ஹெவியா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நாடுகளும் பிரிப்பேர் ஆயிருக்காங்க. எல்லா நாடுகளோட பங்களிப்பும் டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ இப்படி இருக்கும் சமயத்துல தான் இந்த ரஷ்யா, உக்ரைன் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்ல. அப்படி இல்லன்னா, அமெரிக்க தரப்புன்னு சொல்ற மாரி ஒரு வேர்ல்டு வாரா மாறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி, ஓகே. களத்துல பார்த்தாச்சு. அட்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது இந்த அட்டாக்ஸ் பண்றதுக்கு பெருமளவுல பயன்படுத்தக்கூடியது ரஷ்யா சாகி ட்ரோன்கள். இப்ப இந்த சாகி ட்ரோன்கள்லாம் காமிகாசி ட்ரோன் மட்டும் கிடையாது. இது வந்து ஆன்டி டேங்க் மைன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளாய் பண்ணிட்டு ஓடிடுது. அது போக போய் இது காமிகாசி ட்ரோனாவும் மாறிடுது. அதாவது ஒரு சாகி ட்ரோன் போகுதுன்னா 2, 3 இடங்கள்ல இது போல மைன வந்து கீழ போட்டுட்டு, வேணுங்கிற இடத்துல போட்டுட்டு, அதுக்கப்புறம் இதோடைய இலக்கு என்னன்றத தேடி போய் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருது. ஸோ எந்த அளவுக்கு யுட்டிலைசேஷன ஒரு ட்ரோன்ல இருந்து ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்துறாங்க. டெக்னாலஜி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டு இருக்கு. PTM-3 அப்படின்ற ஆன்டி டேங்க் மைன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்புல இருந்து இந்த சாகி ட்ரோன்கள யூஸ் பண்ணி உக்ரைன் முழுவதும் போட்டு போயிடுறாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. இது வந்து குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இமேஜ் லோட் ஆயிருக்குல்ல, இதுதான் அந்த மைன். இது குட்டியா தான் இருக்கும். என்னன்னா இது போல காரு, சும்மா சின்ன சின்ன வண்டி தான் யூஸ் பண்றாங்க. வெடிக்கும்போது மிக பெருமளவுல சேதங்கள் ஏற்படும். சைடுல ஒரு வீடியோ லோட் ஆயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, டொனஸ்க் பயர்ல பின்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மைன போட்டு போயிருந்திருக்குது. ஸோ அது மேல கார் போயிருந்திருக்கு, வெடிச்சிருந்திருக்கு. ஸோ இது போல மிலிட்டரிஸ்லாம் இருக்காங்க, யூஸ் பண்றாங்க. இது போல ஆயுதங்கள், இது போல டிடெக்ஷன் சிஸ்டம் அதெல்லாம் இருக்கு. இப்போ அதிகப்படியா இந்த ராணுவ வீரர்கள் உலவிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஏரியால இது போல போட்டு போயிடுறாங்க. இதனால சிவிலியன்ஸும் பாதிப்படைறாங்கன்ற குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கு. இது ஃபிளாஷ் டெக்னாலஜி அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்போ ஒரு வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, சைடுல லோட் ஆயிருக்கும். ரஷ்யா தரப்புல இருந்து ஆமா இத்தன நாளா சொல்லல அப்படித்தான் செய்வேன் பார்த்துக்க அப்படின்னு கூட ஒரு வீடியோ பதிவு விட்டுருக்காங்க. அந்த ஷாகி ட்ரோன்ல இருந்து எப்படி இது போல அந்த PTM-3 ரக ஆன்டி டேங்க் மைன டிராப் பண்ணுது அப்படிங்கிறது போல. ஒரு ட்ரோனுக்கு 2 இல்ல 4 வரைக்கும் டிராப் பண்ணும் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இது போல மைன்கள் போம்போது டீப் இன்சைட் டெரிட்டரி. இது வந்து ட்ரோன்கள்ன்றது லிவிவ் வரைக்கும் போகுது. ஸோ லிவிவ் வரைக்கும் எந்த பகுதியில வேணாலும் தங்குதடை இல்லாம ஏதோ ஒண்ணு பார்த்துருச்சு. ட்ரெயின பாக்குது. இல்ல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதங்கள் போயிட்டு இருக்குன்றது தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த சாகி ட்ரோன்கள் அங்க வந்து போட்டு போயிரும். இதுலயே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. எந்த இடத்துல போடணும், போடக்கூடாதுன்றது அதுவே யோசிச்சு, சிந்திச்சு செயல்பட்டுருது. அது மட்டும் இல்லாம ஏன்பா இந்த இடத்துல இது மாரி இருக்குது. நான் இது வந்து சந்தேகமா இருக்கு. கரெக்ட்டா அப்படிங்கிற போல கம்யூனிகேட்டும் பண்ணிடுது டவரோட. ஏடிசி டவரோட ரஷ்யன் டவர்ஸோட வந்து கம்யூனிகேட்டும் பண்ணிட்டு, உறுதி செஞ்சுட்டு அது மேல வந்து பண்ண தாக்குதல் பண்ணுது. அது பக்கத்துல இது போல கண்ணி வெடியும் போட்டு போயிருச்சு அப்படின்னா, எந்த அளவுக்கு சேதங்கள இது போல ஷாகி ட்ரோன்கள் உக்ரைனுக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இத தடுத்து நிறுத்துறதுக்கு வழியே இல்லையா அப்படிங்கிற போல
உக்ரைன் தரப்பு வந்து திணறிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஷாகி ட்ரோன்கள் இப்போ ரொம்ப பெருசு சைஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்களும் சொல்றாங்க. சில நேரங்களில் இந்த சைஸ் பெருசா இருக்கிறதுனால கூட இதை டவுன் பண்றது ஈஸியா இருந்தாலும் பலதும் டீக்காய் தான். சில ட்ரோன்கள் இம்பாக்ட் ஆனாலும் சிறப்பா செஞ்சிருது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.